Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi, good evening. ஓகே. கொஞ்சம் டீம்ல குயிக்கா எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஹப்ஸா சிஸ்டர் சரியா நீங்க 8:05ங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. லீடர்ஸ் கொஞ்சம் குயிக்கா டீம் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்க. மற்றது ஃபாகிரா சிஸ்டர் நீங்க செஷன்ல இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இல்லாட்டி செட் பாக்ஸ்ல போடுங்க. ஹப்ஸா சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வணக்கம், குட் ஈவினிங். என் பேர் வந்து ஹப்சா. கேக்குதா சிஸ்டர்? ஹெட்செட் போட்டுக்கொண்டா பேசுறீங்க? ஓகே சார். ஹெட்செட்டை கலட்டிட்டு பேசினா தான் கொஞ்சம் தெளிவா விளங்கும். கலட்டுறீங்களா? ஓகே. ஓகே, அஸ்ஸலாமுஅலைக்கும். எபக்ஸரா கம்பெனில பொறுத்த வரைக்கும் வந்து 2 வகையான ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா வந்து வெல்னஸ் ப்ராடக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தா பியூட்டி ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து நாங்க இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ல வந்து நாங்க முக்கியமா 2 ப்ராடக்ட்டை வந்து எடுத்திருக்கிறோம் வந்து. ஒன்று என்னன்னு பார்த்தா வந்து இங்கினி மில்க். அடுத்து என்னன்னா வந்து நியூட்ரிஷேக். எனவே வந்து இன்றைக்கு வந்து இந்த அன்றைய காலத்துல வந்து பழங்காலத்துல வந்து இங்கினி மில்க்னு சொல்றது வந்து தேற்றாங்கொட்டை, அடுத்து இங்கிலீஷால என்ன கிளீன் நெட்ஸ். எனவே வந்து பழங்காலத்துல வந்து இந்த இங்கினி தேற்றாங்கொட்டையை வந்து நீரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு தண்ணீரை வந்து சுத்திகரிச்சு எங்களுக்கு தூய்மையான ஒரு நீரை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துல வந்து இது வந்து எங்களுக்கு ஸ்டாப் ஆகினதால எபெக்ஸரா நிறுவனம் வந்து எங்களுக்கு இதை வந்து ஒரு ஆரோக்கிய பானமா வந்து தயாரிச்சு தந்திராங்க. எனவே வந்து இந்த இங்கினி மில்க வந்து பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய நோயாளிகளுக்கு வந்து அது மட்டும் இல்லாம வந்து ஆரோக்கியத்தையும் கூட நிறைய இதுகளுக்கு வந்து அது நிவாரணமாக பயிற்சி அளிக்குது. நாங்க வந்து இன்னைக்கு வந்து மார்னிங்ல இருந்தாலும் எனி டைம்ல இருந்தாலும் நாங்க குடிக்கிற இந்த இங்கினி மில்க் வந்து எங்களுக்கு உண்மைக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து பல பல மில்க்களை வந்து குடிச்சு எங்கட எங்கட உடலுக்கு வந்து ஒரு எஃபெக்டினை வந்து எடுத்துக்கிறோம். அந்த வகையில வந்து இந்த இங்கினி மில்க் வந்து சொல்றது வந்து உண்மைக்குமே வந்து எங்கட லைஃப்லயா இருக்கட்டும், இல்லாட்டி எங்கட நோய்களுக்கு ஒரு இதா இருக்கட்டும் வந்து எங்களுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பை வந்து இந்த இங்கினி மில்க் வந்து தருது. எனவே வந்து எபெக்ஸரா நிறுவனத்தால வந்து எங்களுக்கு மிகவும் இலகுவான முறையில வந்து இந்த இங்கினிய வந்து ஒரு மில்க வந்து ஒரு பானமா வந்து எங்களுக்கு தயாரிச்சு தந்திராங்க. அந்த வகையில வந்து நாங்க பார்த்தோம்னா வந்து இங்கினி மில்க்ல வந்து பல வகையான வந்து ஒரு பயன்பாடு வந்து எங்களுக்கு இருக்குது. முக்கியமா ஒன்று என்ன நச்சுத்தன்மை. எங்களோட நிறைய வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்காட்டியும் வந்து நிறைய நச்சுத்தன்மையில வந்து அது நீக்குது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா வந்து செரிமானம். செரிமானம்னு சொல்லி வந்து உண்மைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு சாப்பாட வந்து உள்ளுக்கு இதாக்குறத வந்து நிறைய விஷயம் வந்து செமிஃபாட் அடையுது இல்ல. அந்த வகையில வந்து இங்கினி மில்க்ன்னு சொல்றது வந்து அதுக்கு வந்து இலகுவாக்கி தருது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தா வந்து உடற்சக்தி. உடற்சக்தின்னு சொல்றது வந்து உண்மைக்குமே வந்து அது எங்கட உடம்புக்கு வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சக்தி வந்து எங்களுக்கு இல்லாட்டி வந்து எங்களுக்கு எதாலயும் வந்து ஒரு இயல்பாடா இருக்க இயலாது வந்து. இன்னைக்கு நாங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து முக்கியமா வந்து இங்கினி பானம் வந்து முக்கியமா பங்களிக்குது. அதே மாரி வந்து எங்கட நோய் எதிர்ப்பு சக்தி இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல பார்த்தா வந்து நிறைய நோய்கள் இருக்குது. கேஸ்ட்ரிக், கொலஸ்ட்ரால் அது மாரி சிறுநீரக நோய், கர்ப்பப்பையில கட்டியல், அது மாரி நிறைய விஷயங்கள வந்து எங்களுக்கு நோய்கள் வந்து இருக்கு. அந்த நோய்கள வந்து எதிர்ப்பு சக்தியா வந்து மாத்துறதுக்கு இந்த இங்கினி மில்க் வந்து எங்கட லைஃப்ல வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு அளிக்குது. அதே மாரி இன்னும் நிறைய விஷயங்கள். இயற்கையான ஆரோக்கியமான ஒரு இத வந்து எங்களுக்கு தேடிக்கணும்டா, முக்கியமா வந்து நாங்க பார்த்தோம்னா வந்து இப்ப நிறைய பானங்கள், டயமண்ட், எங்கர் அது மாரி நிறைய பானங்கள் வந்து நாங்க எங்களோட உடலுக்கு வந்து எடுத்துக்கிறதால வந்து நிறைய ஒரு
என்ன சொல்றது வந்து நிறைய நோய்கள வந்து நாங்க எதிர்கொள்றோம். அதுக்கு வந்து முக்கியமா வந்து நாங்க அந்த டைம்ல வந்து நாங்க எடுக்கிற அந்த எஃபெக்டிவ் மில்க்கள வந்து எடுக்காம, எங்கட இந்த இங்கினி மில்க்க வந்து நாங்க யூஸ் பண்றதால வந்து எங்களுக்கு நிறைய வகையான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வந்து வாழ்றதுக்கு வந்து எங்கட இங்கினி மில்க் வந்து பயன்படுது. அடுத்து முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா வந்து, இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எபக்ஸரால இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இதுல நியூவா வந்து ஜாயின் ஆகிறவங்களுக்காம இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்ற ஒரு விஷயம் வந்து, இங்கினி மில்க்க வந்து பொறுத்தவரைக்கும் வந்து நோயாளிகள் மட்டுமா வந்து பாவிக்கலும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இல்ல நோயாளிகள் மட்டும் இல்ல வந்து, இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து ஆரோக்கியமா வந்து இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இங்கினி மில்க் வந்து பயன்படுது. நோயாளிகள் மட்டும் இல்லாம, சாதாரணமா இருக்கிறவங்களும் வந்து இன்னைக்கு இங்கினி மில்க்க வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணி முக்கியமா பார்த்தா வந்து சிறுநீரக நோய், அதாவது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து முக்கியமா அவங்களுக்கு சுகர வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து எங்கட இந்த இங்கினி மில்க்க வந்து யூஸ் பண்ணி கேளு. அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் நோயாளிகள் வந்து அடுத்து வந்து அல்சர் நோயாளிகளுக்கு வந்து எங்கட இந்த இங்கினி மில்க் வந்து பயன்படுது. ஆ எனவே அது மட்டும் இல்லாம வந்து, இங்கினி மில்க்க வந்து நாங்க எப்படி யூஸ் பண்றேன்னு பார்த்தா வந்து, இன்னைக்கு ஆ நெறைய பேருக்கு வந்து மெடிசின் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ஆகட்டும் எல்லாரும் வந்து மெடிசின் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த மெடிசின வந்து நாங்க ஸ்டாப் பண்ணாம, ஆ இதோட இங்கினி மில்க்கையும் குடிச்சிண்டு, அந்த திஸ் மெடிசினையும் வந்து எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொஞ்ச நாள் போக்குலால வந்து உங்களுக்கு வந்து அந்த இங்கினி மில்க்ல வந்து யூஸ் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் போக்குல தெரிஞ்சுக்கலும். அடுத்து கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து நீங்க உங்களோட மெடிசின வந்து ஸ்டாப் பண்றேன்னா ஸ்டாப் பண்ணேலும். அப்படி இல்லாட்ட அளவுக்கு கொஞ்சம் இதா வந்து எங்களுக்கு வந்து உங்களோட மெடிசின வந்து யூஸ் பண்ணலாம். நோயற்றவர்கள் அதாவது சாதாரணமா இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து நாங்க இப்படி யூஸ் பண்றேன்டா வந்து, இப்ப ஒரு நாளைக்கு வந்து நீங்க எத்தன தடவ வந்து டீ குடிக்கிறீங்க? டீ குடிக்கிறீங்க பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. மார்னிங் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா வந்து டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த இதுல வந்து நாங்க பார்த்தோம்னா வந்து, அ சாதாரணமா இருக்கிறவங்க வந்து இங்கினி வந்து யூஸ் பண்ணையிலும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவைக்கு மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணினா வந்து ஓகே. அது வந்து எப்படி அந்த மெத்தட்ல வந்து நாங்க யூஸ் பண்றேன்னா, 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து நாங்க நாங்க எப்பவும் குடிக்கிற டீ மக்ல வந்து போட்டு, ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் வரைக்காட்டி ஒரு 5 மினிட்ஸ் மாரி 5 டூ 3 மினிட்ஸ் மாரி அப்படி வச்சிருந்து, அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்தது பிறகு நல்ல ஒரு கரண்டி ஸ்பூனால நல்லா அடிச்சுட்டு வந்து எங்களுக்கு வந்து இங்கினி மில்க்க வந்து குடிக்க வந்து. அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா வந்து இப்ப சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து நீங்க அதுக்கு வந்து சுகர் எல்லாம் வந்து எட் பண்ணணும்னு வந்து ஒரு அவசியம் இல்ல. அதுல ஆல்ரெடி வந்து சுகர் எல்லாம் இருக்குது. ஏனையவர்களுக்கு வந்து உங்களுக்கு சுகர் வேணும்டா வந்து சுகர் அப்படி லைட்டா எட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து ஈச்சப்பழம் அப்படி என்னமானம் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த இங்கினி மில்க்க வந்து குடிக்கணும். இதுல வந்து அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, இங்கினி மில்க்ன்னு சொல்றது வந்து எங்களோட உடல் உடல் ரீதியா மட்டும் இல்லாம வந்து எங்களுக்கு நெறைய இதுகளுக்கு வந்து எங்களுக்கு இங்கினி மில்க் வந்து பயன்படுத்துற ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமா வந்து இங்கினி மில்க் குடிக்கிறவங்க வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். நெறைய தண்ணி குடிச்சா தான் வந்து எங்களுக்கு அதில உள்ள பிரதிபலன் வந்து காணையிலும் வந்து. ஆ இதுல வந்து யாருக்கானும் என்னமானும் டவுட்ஸ்கள் இருந்தா வந்து அன்மியூட் பண்ணி பேசேலும். யாருக்காவது டவுட் இருக்குதா? டவுட் இருந்தா சாட்ல போடுங்க. அன்மியூட் பண்ணி பேசேலும். ஹப்ஸா சிஸ்டர், ஓ! ஹாஃப் அன் ஹவர் செஷன் தானே. ஸோ நீங்க 10 மினிட்ஸ் தான் செஞ்சுக்கிறீங்க. அப்ப இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணேலும் இங்கினி மில்க பத்தி. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷுஹாதா சொல்லலையா ஹாஃப் அன் ஹவர் செஷன்? நார்மலா தெரியும் தானே உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங்? சொன்னாங்க. எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேலை ஒண்ணு இருக்கிறதால நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் எடுத்துண்டேன். ஓகே. அப்ப இந்த ஷுஹாதா மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணேலுமெண்டா பண்ணுங்க. ஓகே. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க் யூ ஹப்ஸா சிஸ்டர். நார்மலா வந்து இன்னைக்கு வந்து நீங்க இங்கினி மில்க் பத்தி தான் ஹப்ஸா சிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணினது. நார்மலா வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா இப்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வந்து நாங்க வாழ்றதாக இருந்தால், எங்களோட உடல் ஆரோக்கியம் என்றது வந்து எங்களுக்கு
ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒன்றா இருக்குது விளைஞ்சா. அந்த வகையில வந்து பார்த்தீங்க சொன்னா எங்களுக்கு வந்து இப்பயா காலகட்டத்தை பொறுத்த வகையில வந்து நாங்க வந்து ஒரு பிஸியான ஷெட்யூல இருக்கிறதால வந்து எங்களுக்கு ஈஸியான முறையில எங்களுக்கு உள்ளெடுக்கக்கூடிய ஒரு பானமா வந்து இங்கினி மில்கை வந்து எபெக்சல்ல வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்க சொன்னா எபெக்சல்ல வந்து 2 வகையான ப்ராடக்ட் இருக்குது. அதாவது வெல்னஸ் ப்ராடக்ட் அதே மாதிரி பியூட்டி ப்ராடக்ட் விளைஞ்சா. அதுல வந்து வெல்னஸ் ப்ராடக்ட்ல உண்டாக்கியது தான் இந்த இங்கினி மில்க் வந்து செல்றது விளங்கிச்சா. இந்த இங்கினி மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நிறையவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த வகையில வந்து இந்த இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மெயினா வந்து தேற்றான் விதை அதே நேரம் வந்து கோப்பி உலர் விதை விளங்கிச்சா. இந்த 2 இன்கிரீடியன்ஸையும் வச்சு தயாரிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. இப்போ தேற்றான் விதையில வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ தேற்றான் விதையை எடுத்து பார்த்தா வந்து ஆதி காலத்துல வந்து நீரை சுத்திகரிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஒன்றா வந்து இந்த தேற்றான் விதை இருக்குது விளங்குச்சு. இந்த தேற்றான் விதையில வந்து நிறையவே வந்து உடல் ஆரோக்கியம் வந்து கிடைக்குது, நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இங்கினி மில்க்ல வந்து இந்த தேற்றான் விதை இந்த கோப்பி உலர் விதை வந்து எட் பண்ணப்பட்டிருக்கிறதால வந்து எங்களுக்கு வந்து மிச்சமே வந்து பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதா இருக்குது. இப்ப ஆதி காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீரை சுத்திகரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு நீரை சுத்திகரிக்கிறோ அதே மாதிரி இப்ப நாங்க வந்து இந்த இங்கினி மில்கை வந்து உள்ளெடுக்கிற மூலம் இந்த இங்கினி மில்க் வந்து எங்களோட உடம்ப வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது விளங்கிச்சா. இப்போ உதாரணத்துக்கு இங்கினி மில்கை வந்து எடுத்து பார்த்தீங்க சொன்னா இப்ப எங்களோட உடம்புகள்ல வந்து பார்த்தீங்க சொன்னா நிறைய நோய்கள் வாரத்துக்கு வந்து முக்கிய காரணமா வந்து ஒன்று தான் வந்து கழிவுகளோட தேக்கம். இந்த நோய் என்று சொல்றது வந்து பார்த்தீங்க சொன்னா கழிவுகளோட தேக்கத்தை தான் வந்து நோய் என்று சொல்றது விளங்கிச்சா. எங்களோட உடம்புல வந்து கழிவுகள் வந்து தேங்கி நிற்கிறதால தான் வந்து எங்களுக்கு உடம்புல வந்து பலதரப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படுறது காரணமா இருக்குது விளங்கிச்சா. அந்த வகையில வந்து எங்களுக்கு அந்த நோய்கள்ல இருந்து எங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி பெஸ்டா வந்து இந்த இங்கினி மில்க் இருக்குது. இந்த இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்க சொன்னா அநேகமா வந்து நோய் ஈக்கிறவங்க தான் இதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை. நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க, நான் உங்களோட டவுட் எல்லாம் வந்து லாஸ்ட்ல கிளியர் பண்றேன். இந்த இங்கினி மில்கை வந்து பார்த்தீங்க சொன்னா அநேகமா வந்து நோய் ஈக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை. அநேகமா வந்து ஆரோக்கியமான ஒரு லைஃப்பை வந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம் விளங்கிச்சா. இந்த இங்கினி மில்க் வந்து யூஸ் பண்றது மூலம் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு லைஃப்பை வந்து வாழக்கூடியதா இருக்கும். இந்த இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்தே வந்து நிறைய மருத்துவ குணங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஒரு பானமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னா எலுமினதுமே வந்து உள்ளெடுக்கிற வந்து என்ன காஃபி பால் இதுகள் வந்து உள்ளெடுக்கிறோம் என்ன. இப்ப இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது விளங்குச்சா. இப்ப ஆதி காலத்துல வந்து அப்படி இல்லை, அதுக்கு பதிலா வந்து இப்படி ஒவ்வொரு பானங்களை வந்து அவங்க வந்து தயாரிச்சு குடிச்சு வந்தாங்க. இப்பத்து காலத்துல வந்து யாரும் சரி வந்து இலகுவா வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒன்றை வந்து அதை வந்து வடிகட்டி அதுகள்ல வந்து அந்த அப்படி அந்த நீர்கள் எடுத்து அப்படி குடிக்கிற பழக்கம் வந்து யாருக்கும் இல்லை. பானங்களை தயாரிச்சு குடிக்கிற பழக்கம் வந்து யாருக்கும் இல்லை. அதை வந்து எங்களுக்கு இலகுவா குடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இங்கினி மில்க் வந்து ஈக்கிறதால வந்து எங்களுக்கு வந்து இந்த இங்கினி மில்கை வந்து இலகுவா உள்ளெடுத்து கொள்ளக்கூடியதா இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீரை சுத்திகரிக்கிற மாதிரி எங்களோட உடம்புல ஈக்கிற அந்த கழிவுகளோட தேக்கங்கள் எல்லாம் வெளியாக்குது. அதே நேரம் வந்து உடம்புல ஈக்கிற நச்சுக்கள் எல்லாம் வந்து வெளியாக்கக்கூடிய ஒன்றா ஈக்குது விளங்கிச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரத்த ஓட்டத்தையுமே வந்து சீராக்கக்கூடியதா இருக்குது. அடுத்து வந்து அந்த சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குமே வந்து இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை விளங்கிச்சா, அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்குமே வந்து இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இங்கினி மில்க் வந்து மிச்சமே வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உடல்ல வந்து வலிமையை வந்து மேம்படுத்துது, நினைவாற்றலை வந்து அதிகரிக்க செய்யுது, ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது. இப்படி வந்து செல்ல போனா இந்த இங்கினி மில்க்ல வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது
விளங்கிச்சா? இப்ப அநேகமா வந்து பெரியவங்கன்னு சொல்லி இல்ல. இப்ப நார்மலா வந்து 5 வயசு பேபிஸ்ல இருந்தே வந்து எங்களுக்கு இந்த இங்கினி மில்க் வந்து குடுக்கலாம். சரியா? காலையில இப்ப நாங்க வந்து ஒரு நாளைக்கு 1 தடவ உள்ளெடுக்கோம். மேலும் 2 தடவ மாதிரி எங்களுக்கு அத வந்து ஒரு மில்க் வடிவத்துல எங்களுக்கு தயாரிச்சு குடிக்கலாம். காலையில 1 கப், ஈவினிங் 1 கப் எடுக்கிற மூலம் வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய பலன்கள வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப நெறைய பேர் வந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து, இப்ப இங்கினி மில்க்க மட்டும் யூஸ் பண்ணினால் வந்து வெயிட் லாஸ் ஆகுமா? அப்படின்னு சொல்லி, இங்கினி மில்க்கோட வந்து எங்களுக்கு வந்து கார்சினியா சப்ளிமெண்ட்டை வந்து சஜெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எபெக்ஸால வந்து நார்மலா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கினி மில்க்கோட வந்து கார்சினியா சப்ளிமெண்ட்ட வந்து யூஸ் பண்ற மூலம் வந்து அவங்களோட வந்து வெயிட்ட வந்து லாஸ் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல். விளங்கிச்சா? மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகளையுமே வந்து இலகுவாக்கக்கூடியதா இருக்குது இந்த இங்கினி மில்க். இந்த இங்கினி மில்க்க வந்து உள்ளெடுக்கிற மூலம் வந்து எங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்துமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு இப்ப நெறைய பேர் வந்து எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை. சின்ன பேபிஸ்ல இருந்தே வந்து எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை வந்து இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை. ரைட். அதுக்கு வந்து காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களோட அன்றாட உணவு பழக்கங்கள். அதே நேரம் வந்து இப்ப காலையில எளிமையத்தோட நிறைய பேருக்கு வந்து பிளேன் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் என்ன. இதுகள் எல்லாம் வந்து மிச்சமே வந்து கேஸ்ட்ரிக்க தூண்டக்கூடிய உண்டாயிக்குது. இப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மிச்சமே ஹெல்ப் ஆயிக்குது இந்த இங்கினி மில்க். சாரி, 2 இயர்ஸ் பேபிஸ்ல இருந்து வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெயிட் லாஸ் பண்ணணுமாக இருந்தால் இங்கினி மில்க்கோட சேர்த்து கார்சினியா சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லி, இங்கினி மில்க்கை மட்டும் யூஸ் பண்ணேன்னு சொல்லி வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அதோட சேர்த்து கார்சினியா சப்ளிமெண்ட்டையும் யூஸ் பண்ணணும். இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா, யூசிங் மெத்தட் நான் தான் சொன்னேன். இப்ப காலையிலேயே வந்து 1 கப், எங்களுக்கு வந்து ஈவினிங் 1 கப் விளங்கிச்சா? நார்மலா வந்து 250 ml வாட்டர்ல வந்து 1 ஸ்பூன் வந்து நாங்க இந்த இங்கினி மில்க் பவுடர போட்டு ஹாட் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அநேகமா வந்து அதுல சுகர் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்ல. அநேகமா அப்படி உங்களுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி கொள்ளணுமாக இருந்தால், நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர வந்து தவிர்த்து, அ நார்மலா வந்து அந்த கரும்பு சீனின்னு சொல்லுவோமே அந்த அ அந்த சுகர வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நிச்சயமே நல்லா இருக்கும். ஓகே. இங்கினி மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபீட்பேக் இருக்குது. அ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அ மாதவிடாய் பிரச்சனை விளங்கிச்சா? மாதவிடாய் பிரச்சனைகள வந்து அ தீர்த்திக்குது. அதேன்ற வந்து பார்த்தீங்கன்னா, இடுப்பு, முதுகன் தண்டி வலிகளுக்கு வந்து தீர்வளிச்சிக்குது. இப்ப இந்த ஃபீட்பேக்க வந்து உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நெறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டதா இருக்குது இந்த இங்கினி மில்க். இது கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்குமே வந்து சொல்யூஷன் ஆயிருந்திக்குது இந்த இங்கினி மில்க். இந்த ஃபீட்பேக்க பார்க்குற மூலம் வந்து உங்களுக்கு அதுவுமே தெரிஞ்சு கொள்ளையிலும். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபீட்பேக்க வந்து குடுத்திருக்கிறாங்க. அடுத்தது வந்து சுகர் லெவலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. இங்கினி மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா எக்கச்சக்கமான ஃபீட்பேக் இக்குது. விளங்கிச்சா? அவ்வளோ ஃபீட்பேக் இக்குது. அந்த அளவுக்கு வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒன்றா வந்து இந்த இங்கினி மில்க் இருக்கு. அதே நேரம் வந்து வெயிட் லாஸ் பண்ண பெடிகி வந்து பாருங்க, ஒரு மாதத்துல வந்து 3 கிலோகிராம் எடைய வந்து குறைச்சிக்குது. இங்கினி மில்க்கும், கார்சினியா சப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணி. ஸோ அதோட ஃபீட்பேக்குமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு கெட்ட கொழுப்பு, எங்களோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, நச்சுக்கள் எல்லாம் வந்து வெளியாக்கும்னு சொல்லி, அந்த வகையில வந்து பாருங்க, ஈரலுக்கு வந்து பக்கத்துல இருந்த அந்த கொழுப்பு கட்டிய வந்து இது நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. ஸோ அநேகமா வந்து இந்த மாதிரி கட்டி விளங்கிச்சா, இப்ப அநேகமா வந்து கொழுப்பு விளங்கிச்சா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கரைக்கக்கூடியதா வந்து இந்த இங்கினி மில்க் இருக்குது. ஸோ இதுகளுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டா ரிசல்ட் தரக்கூடிய ஒன்றா இங்கினி மில்க் இருக்குது.
ஸோ இப்படி வந்து ஒருத்தர் வந்து கேட்டிக்கிறாங்க இங்கினி மில்க் அண்ட் இங்கினி ஃபுட் சப்ளிமெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் இது நல்ல மெடிசன் கேட்டிக்கிறாங்க. ஸோ இங்கினி மில்க் இங்கினி சப்ளிமெண்ட் செல்லும் போது ரெண்டுமே பெஸ்ட் தான் சிஸ்டர். என்று சொல்லி சொன்னால் ரெண்டுலேயுமே வந்து இப்போ அநேகமாக வந்து இப்போ இங்கினி சப்ளிமெண்ட்டில் வந்து தேற்றான் விதையிட அந்த பவுடர் மட்டும் தான் பவுடரால் மட்டும்தான் இங்கினி கேப்சூல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பியுலர் விதை தேற்றான் விதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டிருக்குது. ஸோ ரெண்டு உள்ளடக்கிற மூலம் வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் கிடைக்கிற அவ்வளோ பெனிஃபிட்ஸும் அதுலேயும் கிடைக்குது. ஸோ இப்படி வந்து நிறையவே ஃபீட்பேக்குகள் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து யாரும் சரி ஃபேஸ்னலாக இங்கினி மில்க் யூஸ் பண்ணி இங்கினி மில்க் யூஸ் பண்ணி அப்படி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் காட்டியிருந்தா உங்களுக்குமே வந்து மைக் அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களுடைய வந்து ஓன் ஃபீட்பேக்கை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணால் வந்து மற்றவங்களுக்குமே மிச்சம் யூஸாக இருக்கும். யார் சரி இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் தான். பாடி ஹீட் ஈக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு வந்து இங்கினியோட மொரிங்கா ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து பாடி ஹீட் பிரச்சனை வந்து சிஸ்டர் எனக்குமே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணின ஒன்று தான் வந்து இங்கினி சப்ளிமெண்ட். எனக்கு வந்து அதெல்லாம் நல்ல ஆன்சர் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கினி சப்ளிமெண்ட் கொடுங்க. இங்கினி சப்ளிமெண்ட் வந்து மிச்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பாடி ஹீட்டுக்கு. இங்கினி மில்க் கொடுக்குறதாக இருந்தால் இங்கினி மில்க்கும் கொடுக்கலாம். எனக்கு வந்து நல்ல ஆன்சர் தந்துச்சு இங்கினி சப்ளிமெண்ட். ஒருத்தர் வந்து செக் பாக்ஸில் போட்டிக்கிறாங்க நானும் இங்கினி மில்க் பாவிச்சேன் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு பீரியட் ப்ராப்ளம் கிளியர் ஆகிட்டுன்னு சொல்லி யாரும் சரி உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதாக இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்குமே கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் தான். இப்போ பாருங்க ரிஸ்வான் சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். பாருங்க அன்மியூட் ஆகுதான்னு சொல்லி. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் சிஸ்டர். அதாவது ஃபீட்பேக்ஸ் நிறைய வைக்குது. ஏன்னா நான் ஜாயிண்ட் ஆகி இந்த 1 இயர் வரேன், அதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸும் இருக்குது சொல்றதுக்கு. இருந்தாலும் இப்போ லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்தேன் பண்றதுக்கு இங்கினி மில்க் யூஸ் பண்ண இயல்மாண்டு. அப்ப நிறைய பேர் கேட்டு இந்த விஷயம் வெயிட் லாஸ் பண்றதுக்கு இங்கினி மில்க் யூஸ் பண்ண எனக்கு ரிஸ்வானா சிஸ்டர், நீங்க பேசுறது கிளியர் இல்ல, உங்களுக்கு கவரேஜ் ஸ்லோ சரியா? அதாவது பெரிய மனம் சரியா ரிஸ்வானா ஒரு சிஸ்டர், வீக்குள்ளுக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தேன் வந்து எப்படி தெரியுமா, சும்மா வெட்டிங்க்கு ஹால் கொடுக்குறதுக்கு மாதிரி ட்ரெஸ் எடுத்தேன். ரிஸ்வான் சிஸ்டருக்கு வந்து எதுவும் கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கதைக்கிறது எதுவுமே வந்து கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நுஸ்ரா சிஸ்டர், நசீமா சிஸ்டர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கில் வந்து ஷேர் பண்ணலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறேன் கிளியரா? ஓ சிஸ்டர் கிளியர். திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்றதுக்கு முன்னுக்கு எபெக்ஸோராவுக்கு வந்ததுக்கு அப்புறத்தான் வாரத்துக்கு முன்னுக்கே எனக்கு வந்து நான் தைக்கிற டெய்லர் உண்டு. அப்படி உட்கார்ந்து தைச்சு அந்த டாய்லெட்டுக்கு போனா எனக்கு கஷ்டமா தான் அந்த டாய்லெட் போற பிரச்சனையும் இருந்துச்சு. அடுத்து வந்து டாய்லெட்டுக்கு போனா அந்த நாங்க டாய்லெட்டுக்கு ஈந்து முடியறதுக்கும் ரத்தம் அவ்வளோ போகும். அப்ப எனக்கு தோணும் உடம்புல இருக்கிற அவ்வளோ ரத்தம் போயிட்டுருமாண்டேன்னு அவ்வளோ ரத்தம் போகும். அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி இங்கினி மில்க் குடிச்சதுக்கு பிறகு ஒரு 2, 3 நாளையிலே எனக்கு அந்த ரத்தம் போறது வந்து இல்லாம போயிட்டுட்டு. டாய்லெட்டுக்கு போகும்போது ரத்தம் போறது இல்லாம போயிட்டு. அடுத்தது வந்து அந்த உட்கார்ந்து தைக்கிறதால வயித்துல வந்து ஒரே காத்திக்கும். வயிறு பும்முண்டிக்கும். அடுத்து வந்து வயிறு பெருசாவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்ன்னு இங்கினி மில்க் குடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட கிருபையால இந்த எனக்கு வந்து அந்த வயிறு குறைஞ்சிச்சு. நல்லா குறைஞ்சிச்சு. நல்லா குறைஞ்சு வயித்துல அந்த காத்து மாதிரி இருந்துன்னு சொன்னேனே, அதுவுமே இல்லாம போயிட்டு. அதே மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாம போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிப் எனக்கு பீரியட் பிரச்சனை டைம்ல அவ்வளோ வலியா இருந்துச்சு. அப்ப நான் இங்கினி மில்க் குடிச்சு ஒரு 15 நிமிஷத்துல மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி அந்த பீரியட் வருத்தமே இல்லாம போயிட்டுட்டு. எனக்கு மிச்சமே எனக்கு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து அந்த டாய்லெட் போற டைம்ல நான் சொல்லுவேனே ரத்தம் போகும்னு சொல்லி. எப்ப போனாலுமே ரத்தம் போகும். அது இல்லாமலே எனக்கு போயிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி இந்த இங்கினி மில்க் யூஸ் பண்ணினதுக்கு பிறகு. அவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு. உண்மையிலே அதே மாதிரி என் புள்ளைகளுக்கும் தான் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டிக்குது இந்த இங்கினி மில்கால. ஓகே தேங்க்யூ நுஸ்ரா சிஸ்டர். உண்மையிலே வந்து இங்கினி மில்க்ல வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ ரிஸ்வானா சிஸ்டர், நுஸ்ரா சிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நசீமா சிஸ்டர் உங்களுடையமே வந்து ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுற கிளியர் ஆயிட்டா? ஓ சிஸ்டர் கிளியர். ஓ, நான் வந்து என் கஸ்டமர் 2, 3 பேருக்கு எடுத்து கொடுத்தேன் இந்த இங்கினி மில்க்கும் காசினியாவும் அவங்களோட வெயிட் லாஸுக்காக. மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் தான் தந்தது. அவங்களுக்கு நான் கொடுக்க போல சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருமே செஞ்சாங்க. அதுக்கு பிறகு குடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி குறைஞ்சிருந்துச்சு. அப்படி அவங்களே ஃபீட்பேக்கும் தந்திருந்தாங்க மாஷா அல்லாஹ்ன்னு. அதோட சேர்த்து நான் எங்களோட உம்மாக்கு எடுத்தேன். அவங்களுக்கும் நிறைய நாள் இந்த வயிறு காய்ச்சல் பிரச்சனை, டாய்லெட் போறல பிரச்சனை இருந்துச்சு. அவ மிச்சம் கஷ்டப்பட்டா. அவக்கும் பாத்ரூம் போகக்குள்ள அப்படி பிளட் போற மிச்சமே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா. 85 வயசு அவருக்கு. அதோட வந்து அவக்கும் நான் இந்த இனிமேல் கொடுத்தேன். அதோட இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்த அவக்கு. அந்த வெள்ளை படுற பிரச்சனையும் இருந்த அதுக்கும் நான் இந்த மிக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த இனிமேல் தான் டெய்லி கொடுத்து கொண்டு வந்தது. மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி 1 வீக்ல அவட அந்த பல மாதங்களா இருந்த அந்த பாத்ரூம் பிரச்சனை லேசாயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. இதை நான் சொல்றதுக்கு இந்த உண்மையில எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம். அவட நோய்கள் அதெல்லாம் கிளியர் ஆனது. அதோட சேர்த்து நானும் இப்ப தொடர்ந்து இந்த இதுல வந்து இங்க தான் நான் குடிச்சிட்டு வரேன். நானும் ஒரு 15-20 வருஷம் உட்கார்ந்து தைச்சிற ஒருத்தர் தான். அதனால சில நிறைய பிரச்சனைகள் கால் வருத்தங்களை சொல்லிக்கிறேன். இப்ப மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு இந்த வளமையான ப்ராடக்டாவே நான் இதை முடிய பாவிச்சுட்டு வரேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி யாருக்குமே பயப்படாம எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருந்தா இந்த இனிமேல் செல்லும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சந்தர்ப்பம் இருந்துச்சு. பாரக்கல்லா ஹை சிஸ்டர். அடுத்து வந்து ருஸ்தா மன்ஃபா சிஸ்டர் இருக்கிறீங்க. சிஸ்டர் உங்களுடையமே வந்து ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எபெக்ஸோரால ஜாயின் ஆகினத்திலிருந்து இன்ஜினி யூஸ் பண்ணுறேன். எப்படின்னு சொன்னால் இன்ஜினி மில்கோட வந்து
வெயிட் லாஸுக்கு. ஏன்னா நான் ஃபீட் பண்ணனால நான் வேறு எதுவும் காசினி அப்படி எதுவும் எடுக்கல. ஸோ இன்ஜினி மில்கோட 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணினேன். ஸோ 62 கிலோலேருந்து 55 கிலோ வரைக்கும் என் வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சரியான சந்தோஷம். ஆனால் அதே மாதிரி தான் அந்த 16 ஹவர் ஃபாஸ்டிங்கை நாங்கள் ஸ்டாப் பண்ணினா இன்ஜினிக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகுதில்லை. ரெண்டையும் அதே மாதிரி இன்ஜினி யூஸ் பண்ணாமல் இதுக்கு முன்னுக்கும் ஃபாஸ்டிங் செஞ்சுக்கிறேன். பட் இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்டோடு காட்டலை. ஸோ ரெண்டையும் செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதோட எனக்கு பைலஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியோட நான் முரிங்கா சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ணினேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து அதுக்கு மருந்து எடுக்காத இடம் இல்லை, எல்லா இடத்துலையுமே எடுத்திக்கிறேன். ஸோ எதுக்குமே ஆன்சர் இல்லை. பட் ஃபர்ஸ்ட்டாக எனக்கு அதில் ஃபுல்லாக கியூர் ஆகினேன்னு சொன்னால் இந்த இன்ஜினிக்கும் முரிங்கா சப்ளிமெண்ட்டுக்கும் தான். மாஷா அல்லா, ஜஸாக்குமுல்லா. ஹை சிஸ்டர், நிறைய பேர் வந்து உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிடுங்க. ஃபீட்பேக் ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து ஜஸாக்குமுல்லா ஹைர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டீமில் மில்லியனர்குள்ள மெம்பர் ஆகிக்கிற ஃபாகிரா சிஸ்டர் வந்து கொள்ளு பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஃபாகிரா சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து இங்கினி மில்க் சம்பந்தமா வந்து சுவா சிஸ்டர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக், நிறைய விஷயங்கள் இங்கினி மில்க் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து நியூவா ஜாயின் ஆகிற நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. கட்டாயம் நிறைய பேர் வந்து இப்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். நீங்க இந்த ஜூம் மீட்டிங் மூலம் நீங்க நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து நடக்குது. அந்த வகையில இப்ப இந்த வீக் வந்து இங்கினி மில்க்கும் வந்து கொள்ளு சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அதை விட அதுக்கு முந்தி ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம். என்னன்னு சொன்னா ஆரோக்கியம்ங்கிறது வந்து எல்லாரும் வந்து என்னத்தை விரும்புவோம்? ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கிற காலத்தையோ இருக்கிற லைஃபையோ ஆரோக்கியமா வாழணும் எல்லாரும் விரும்புவோம் இல்லையா? அதுக்காக நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அந்தந்த முயற்சிகளை எடுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து இப்ப என்ன சொல்ற ஹெல்த் விஷயத்துல வந்து நிறைய பேர் வந்து கேர் எடுக்கிறல்ல, அதால நிறைய நோய்கள் வாரு. நிறைய எப்படி சொல்றேன்னா இப்ப நிறைய பேர் வந்து எப்படி சொல்ற நிறைய விஷயங்கள் எப்படி சொல்ற உணவுல வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளை எடுத்துட்டு இப்ப நிறைய கஷ்டப்படுறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து நிறைய பேர் வந்து மருந்துக்கு காசு கொடுக்குற வீதம் தான் கூடிய இருக்கு. இந்த ஆரோக்கியம் இயற்கையான வழிமுறையில இயற்கையாகவே நமக்கு இறைவனால் படைக்கப்பட்டது நிறைய இயற்கையான உணவுகள் இருக்கு. தானியங்கள் சரி, என்னது கீரை வகைகள் அப்படி நிறைய உணவுகள் இருக்கு. ஆனா அந்த வகையில எல்லாரும் வந்து சரியான அடிப்படையில சரியான முறையில வந்து எடுக்கிறது. அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு உணவும் வந்து சரியா வந்து இந்தெந்த உணவு எடுத்த இந்தெந்த நோய்கள் தீர்வுகள் இருக்குங்கிற விஷயங்கள் வந்து நிறைய அந்த காலத்துல உள்ளாக்கள் வந்து வாழ்ந்தாக்கள் வந்து நிறையவே செலுத்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சும் அந்த ஆரோக்கியத்துக்குள்ள நிறைய பேர் வந்து உள்வாங்கல. இப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா ஈஸியா என்ன எடுக்க இயலுமோ டைம் மிச்சப்படுத்தி என்ன நமக்கு ஈஸியா கடையிலயோ வாங்கக்கூடிய உணவுகளை வாங்கிட்டு இப்ப நிறைய பேர் வந்து உண்மையா அவதிப்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில அந்த காலத்து உணவு வகை நிறைய இருக்கு. இப்ப நிறைய இருக்கு தானிய வகைகள் செல்ல போனா வந்து நிறைய இருக்கு. இப்ப முக்கியமா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பயறு கடலை அதுகளத்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனா அந்த காலத்து உணவுகளையும் வந்து நிறைய ஊட்டச்சத்தும் இதுவும் உள்ளது வந்து கொள்ளு.
இப்ப கொள்ளு சம்பந்தமா தான் நான் பார்க்க போறேன் சரியா. அதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஆட்களுக்கு வந்து இருந்தும் சிறுதானிய வகையில வந்து கடலை பயரையே சரியா எடுக்கிறல இல்லையா. பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் புரோட்டீன் சத்து எதுல இருக்கு அது எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தும் ஈஸியான டைம் ஷெட்யூல்ல ஈஸியா போகுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அதை எடுக்கிறதால நிறைய நோய்களுக்கு நாம் ஆளாகிறோம் இல்லையா. அந்த வகையில உடம்பு நோய்ங்கிற என்னன்னா தேவையில்லாத கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அப்ப அந்த அந்த கழிவுகள் வந்து இப்ப நாம கழிவுகள் வந்து வெளியேறணும்னு சொன்னா நம்ம சரியான உணவு பழக்கத்தை நாம கடைபிடிக்கணும். அந்த அடிப்படையில நிறைய பேர் வந்து இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா சரியான உணவுகளை சாப்பிடல. அதாலதான் நிறைய நோய்கள் வருது. இப்ப கிட்னி என்று வைங்களேன். இப்ப கிட்னில வந்து தேவையில்லாத அதாவது வந்து ஒரு ஆளுக்கு சுகர் இருக்குன்னு வைங்களேன். சுகர் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து கழிவுகள் வந்து இப்ப சுகர் கூடிய இருக்குன்னு சொன்னா கிட்னியை தாக்கும், கண்ணை பாதிக்கும். என்ன காரணம்னு சொன்னா தேவையில்லாத கழிவுகள் அதாவது வந்து குளுக்கோஸ் வந்து உடம்புல கூடிய இருக்கு. அதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா நோய் வருது. அந்த சுகர் வந்து கூடிய இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இருக்கு இப்ப கழிவுகள். இப்ப அடுத்து வந்து உடம்பு சாமான் வெயிட் கூடுற பிரச்சனைக்கு என்ன கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து உடம்புல தங்குறதாலதான் நிறைய நோய்கள் வருது இல்லையா. அப்ப அதால நிறைய நோய்கள் வருதுங்கிறதுக்கு காரணம் என்ன நாம தான். இப்ப நாமே சில சாப்பாடுகளை வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம அதுக்குரிய நிவாரணிகள் எடுக்கணும். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அந்த காலத்துல நிறைய இருக்கு. அந்த காலத்துல வந்து இப்ப ஒரு இயற்கையான முறையில செய்வாங்க நிறைய இது. இப்ப நீ ஒரு சோமில்லையோ ஒரு காய்ச்சல் வந்தாலும் இயற்கையான உணவுகளை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த உணவுகளை மூலமாவே நிவர்த்தி செய்வாங்க. ஒரு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, கசாயம் மாதிரி செஞ்சு குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கொள்ளுவெல்லாம் வந்து சூப் காய்ச்சி அப்படி எல்லாம் குடிப்பாங்க. ஆனா நமக்கு எல்லாம் தெரியுமா காய்ச்சல் ஒரு நாளைக்கு வந்து அடுத்த அன்றைக்கு நைட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சும்மா நாம நோயையும் சேர்த்து காசையும் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தையும் வாங்கி நோயையும் கூடிய தேர்ற மாதிரிதான் இருக்கு. அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம கொள்ளு சம்பந்தமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளோட அறிமுகம் சம்பந்தமா பார்ப்போம் சரியா. அந்த வகையில இப்ப நிறைய பேருக்கு வந்து கொள்ளும் தெரியாம இருக்கும். ஆனா நம்ம ஸ்ரீலங்கா இந்தியாவுல எல்லாம் அந்த ஆரோக்கியம்ங்கிறதுல வந்து இப்ப சமையல் ஒரு சாப்பாடா இருக்கட்டும் ஒரு இதா இருக்கட்டும், ஆனா நிறைய பேர் வந்து அந்த ஆரோக்கியத்துல வாழணுங்கிறதுக்காக நிறைய இயற்கையான உணவுகளையே பயன்படுத்துறாங்க. நம்ம ஆட்களுக்கு வந்து தெரியும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆரோக்கியம் சார்ந்த இதுகளை வந்து தெரிஞ்சும் வந்து செய்ய இயலாத இது மாதிரி இருக்கிறேன். அதால நிறைய நோய்கள் வருது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா கொள்ளுங்கிறது வந்து என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு வகை பயிர் வகைதான். என்னன்னு சொல்ற அந்த எப்படி சொல்ற தானிய வகையில ஒன்றாதான் அது காணப்படுது. இது வந்து எங்கன்னு சொன்னா தென் தமிழகத்தில வந்து தான் இது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இதை வந்து தென் தமிழகத்துல வந்து காணம் எனவும் இதுக்கு வந்து முதிரை எனவும் ரெண்டு பேர்ல வந்து அழைக்கப்படுது. இது வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னா தட்டையாகவும் நம்மளோட மண் நிறத்துல வந்து காணப்படுது. கொள்ளு வந்து அந்த காலத்துல இருந்தான் இப்ப உள்ள காலத்துல தான் அது வந்து இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ளுங்கிறது வந்து அந்த குதிரைக்கு வந்து கொடுப்பாங்க. குதிரைக்கு என்ன சொன்னா குதிரைக்கு வந்து எப்படி என்னத்துக்காக கொடுக்குறேன்டா பழம் பெறதுக்கு அந்த தசைகளை வந்து இறுக்கி நல்ல பெலமா உறுதியா நல்லா ஓடுறதுக்கு அப்படி கொடுப்பாங்க. அதுக்காண்டி நிறைய வந்து குதிரைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்போ உள்ள ஆட்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியும். அந்த அந்நேரம் எல்லாம் இப்பயும் கொடுக்காங்கதான். நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னா அவ்வளவு பழம் பெறது அப்படி ஒரு சத்து இருக்கிற ஒரு பொருள் தான் கொள்ளு. இது வந்து சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சித்த மருத்துவத்துல வந்து மருந்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா நிறைய பேருக்கு தெரியும் மருந்தாகத்தான் நிறைய பேர் எடுக்கிறோம். ஆனா இது வந்து சாதாரணமாவே வீட்டுல வந்து நிறைய இதுகளுக்கு நன்மை வைக்கிறது தான் இந்த கொள்ளு. இது வந்து ஆசியா நாட்டிலையும் வந்து ஆப்பிரிக்கா அடுத்து வந்து ஆப்பிரிக்கா நாட்டுல ஆஸ்திரேலியாவுல எல்லாம் வந்து இது பயிரிடப்படுகின்றது. இது வந்து எப்படின்னு சொன்னா எளிதில வந்து ஜீரண சக்தி ஆகக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அடுத்து வந்து இது எல்லா தானிய வகைகளை விடவும் அதிக சத்து கொண்டதா தான் இது காணப்படுது. அடுத்தது வந்து அதாவது வந்து நம்ம அபக்சோராவுல உள்ள அதாவது வந்து இந்த கொள்ளு வந்து நிறைய நன்மை இருக்கு. நிறைய பேர் வந்து கொள்ளு சம்பந்தமா தெரியாம இருக்கு. இந்த அபக்சோராவுல உள்ள ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ரொடக்ட்ல ஒன்றுதான் இந்த கொள்ளு. சொல்ல போனா அந்த காலத்து உணவு முறை வகையில ஒரு சிறிய தானிய வகையில ஒன்றாக காணப்படுறதுதான் இந்த கொள்ளு. இது வந்து எப்படி சொல்ல நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. இதுல நிறைய ஊட்டச்சத்துகள் காணப்படுது. இரும்பு சத்து, கல்சியம், புரதம், மக்னீசியம், பொட்டாசியம், அமினோ புரோட்டீன் சத்து எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது தான் இந்த கொள்ளு. இதுல அவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம
இது எப்படி சொல்ல போனா அபோக்சோராவுல உள்ள அதாவது வந்து இது வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அபோக்சோராவுல உள்ள கொள்ளு பயிர் வந்து கொள்ளு வந்து நிறைய நன்மைகள் அப்படி வந்து கல்சியம், மக்னீசியம், புரத சத்து எல்லாம் இருக்கிற மாதிரி இதுல வந்து அபோக்சோரா இதுல வந்து எப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு பேக்கெட்ல வந்து ஃபுல்லா ஒரு பாக்ஸ்ல வந்து 3 பேக்கெட் இருக்கு. இதை வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு மூணு பேக்கெட் இருக்கு. ஒரு வீக்ல வந்து 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னா இது வந்து தொடர்ச்சியா வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அதிக சூடு இருக்கிறதால அது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். ஆனா இருந்தும் என்ன பிரச்சனை சாப்பிடறதால என்ன பிரச்சனை இது வந்து அந்த நார்ச்சத்துகளும் கூட இருக்குது, சத்தும் கூட இருக்குதானே. அதே மாதிரி சூடும் இருக்கிறதால கிழமையில 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்தாக்கலாம். அவ்வளவு சத்து ஊட்டச்சத்து நிறைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகும் இது காணப்படுது. இதுல வந்து இந்த அபோக்சோராவுல உள்ள கொள்ளுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இப்ப ஏற்கனவே நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. அதோட சேர்ந்து மேலதிகமா மூலிகைக்கெல்லாம் தலைவனான அதாவது வந்து நம்முடைய காளான், சிவப்பு நிற காளான் வந்து இதுல வந்து காளான் பவுடர் பண்ணி ஆக்கி இது கலக்கப்பட்டிருக்கு. அதால இது ஒரு பெஸ்டான ஒரு காளான் அது ஏற்கனவே இருக்கிற சத்தோட சேர்த்து மேல்மிச்சமான சத்து மிக் பண்ணிக்கிறதால அவ்வளவு ஒரு சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வர எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கு. இது வந்து பவுடர் வடிவில், அதாவது வந்து பவுடர் வடிவில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி சொன்னா உரமான பவுடராகவும் இல்லாம அடுத்தது வந்து உரமா தூளும் இல்லாம குறகுறப்பான ஒரு வடிவத்துல வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க தூள் வடிவத்துல இருக்கிறதால நிறைய அதுல பெனிஃபிட் இருக்கு, நிறைய யூஸ் பண்ணலாம். நான் அது சம்பந்தமா சொல்றேன். அடுத்தது வந்து இந்த கொள்ளுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல பார்த்தோம்னு சொன்னா முக்கியமா இதுல எடுத்தோம்னு சொன்னா உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்கு. அதாவது வந்து இதுல ஒரு பழமொழியும் இருக்கு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இளைத்தவனுக்கு எள்ளுவான், கொளுத்தவனுக்கு கொள்ளுவான். அதாவது தெரியும் அந்த இந்த பழமொழியிலேயே வந்து நமக்கு விளங்குது என்னன்னு சொன்னா தேவையில்லாத கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால்களை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்கு. அதால வந்து நிறைய கொழுப்புகள் இருக்கிறதால இது தொப்பெரிக்கும், பிரச்சனை இருக்கும். அந்த கழிவுகள் வந்து வெளியாகிற தன்மை இதுல இருக்கிறதால நிறைய நன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இப்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா வெயிட் லூஸ் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம அதோட சேர்த்து அபோக்சோராவுல உள்ள என்ன இருக்கு, இங்கினியும் காசினியும் இருக்கு. அதோட சேர்த்து நீங்க இது ஒரு உணவு தான். ஏன்னா இது வந்து ஒரு உணவு தான். இப்ப நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க இது உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அறிமுகமாகவும் இருக்கணும். இது ஏண்டா இது சம்பந்தமா உண்மையா சொல்ல போனா எனக்கே இது சம்பந்தமான நுழைவுறால ஜாயின் பண்ணத பிறகுதான் ஏன்னா கொள்ளு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறது உண்மையா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணக்குள்ளதான் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணல முடியும். அந்த அடிப்படையில எனக்குமே தெரியும். நான் ஏண்டா சாப்பிட்டுருக்கேன் ஒரு தரம். நான் வந்து கொள்ளுவை வந்து எங்களோட ஃபேமிலி ஒரு அளவு அந்த ஆட்டாமாவு ரொட்டி சமைச்சு கோழி கறி அப்படி அதோட அந்த இது மிக்ஸ் பண்ணி கறி ஆக்கியிருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியா கொள்ளு ஒன்று செஞ்சாங்க, அது நல்ல மனு செஞ்சாங்க. ஆனா சாப்பிட்டது அங்க போய் சாப்பிட்டு இந்த அளவுக்கு ஒரு சத்துகள் இந்த அளவுக்கு இருக்குமாங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அப்ப நான் சாப்பிடுவேன். அது அதோட இன்னொரு இந்த உடையங்கிற ஃபேமிலியில ஒரு அவரோட நான் போன இடத்தை எப்படின்னு சொன்னா கொள்ளுவை யாருக்கு எடுத்து நம்ம வயிறு குறைக்கிறதுக்கா அது எங்க மாமியாவையும் எங்களோட மச்சான் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் அவரும் போயிட்டான். அப்ப அது வீட்டை போட்டு இப்படி தான் அந்த கொட்ட மாதிரி என்னன்னு தெரியும். இது என்ன இது அப்படி அவிச்சு குடிக்கிறேன் அப்படி இப்படின்னா அப்படியோ இருந்த மாதிரி நான் சும்மா வீசி குப்பையிலேயே போட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு உண்மைக்கும் யோசிச்சு பார்த்தேன். பாருங்க நம்ம எவ்வளவு ஒரு விஷயம் லேர்ன் பண்ணி விளங்கினாத்த நாம வீசினமே ஒரு கடுமையான நாலேஜ் வந்து இதுக்கு பிறகுதான் அபோக்சோரால ஜாயின் பண்ணத பிறகு நாலேஜ வந்து எனக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு சத்து இருக்கா இதுலங்கிற விஷயம். அதே மாதிரி கொழுப்புகளை கரைக்கிறது நாம அவிச்சு குடிக்கலாம் நிறைய. அடுத்தது வந்து அந்த காலையில வந்து அதை ஊற வச்சுட்டு எல்லாம் அப்படி நிறைய இருக்கு. நம்மளே இப்ப அபோக்சோராவில வந்து ஈஸியான வடிவத்துல வந்து இதை வந்து தந்துருக்காங்க, பவுடர் பண்ணி தந்துக்கிறதால நமக்கு அதை கறி சமைக்கையோ இதையோ நிறைய அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதால நாம இதை எடுக்கிறது நல்ல. அடுத்தது வந்து இது அது மட்டும் இல்லை, நிறைய கொழுப்பு மட்டும் கரைக்கிறது நிறைய விஷயங்கள். இப்ப இதய அடைப்பு ஏற்படுவது தடுக்கலாம். இப்ப இதய அடைப்புங்கிறது என்ன, இப்ப மாரடைப்பு. இப்ப நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வருது என்ன, கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறதால மாரடைப்பு ஏற்படுது. மாரடைப்பு ஏற்படாம இருக்கணும் என்ன செய்யணும், நாம வந்து அதுக்குரிய நிவாரண இதுகளை பார்க்கணும். அது என்ன அந்த வகையில கொள்ளும் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் கெட்ட கொலஸ்ட்ரால் கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால
ஸ்கிரீன்ல இருக்கிற வேணாம். இதுல வந்து அதாவது வந்து அடுத்து வந்து கெட்ட கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் கரைக்கக்கூடிய தன்மை. இதுல வந்து மாரடைப்பு. இதை நம்ம வீக்ல வந்து 2 நாளைக்கு எடுக்கிறது மூலம் நம்ம அந்த மாரடைப்பு வாரத்தையும் தடுத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உள்ளுறுப்புகள் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப என்ன செய்யுது, சிறுநீரகத்துல கல் வருது, அதுவும் சிறுநீரகத்துல வீக்கம் வருது, நிறைய கழிவுகள் வந்து வெளியாகாம இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை, அந்த கல்லுகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கருப்பை வந்து கழிவை வெளியேற்றும். அது சிறுநீரக கற்களையும் வந்து இது வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து வயதான ஏற்படும் எலும்பு மற்றும் மூட்டுகளில் உள்ள விரைப்பை போக்கவும் உதவுகிறது. அதாவது வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து மூட்டு பிரச்சனை வருது. மூட்டு பிரச்சனை எதனால வருது, நிறைய பேர் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளை சுத்தி நிறைய உணவுகள் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஆனா ஏன் வந்து மூட்டு பிரச்சனை வருதுன்னு சொன்னா கல்சியம்ங்கிறது ஒவ்வொருத்தர உடம்புக்கும் வந்து முக்கியமான ஒன்று. வயசானாலும் ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளையில இருந்து தசை வளர்ச்சி எல்லாத்துக்கும் முக்கியம். ஆனா எல்லாரும் வந்து சரியான முறையில வந்து எப்படி எடுக்கணுங்கிற விஷயம் வந்து விளங்குறல. நிறைய பேர் வந்து டீ குடிக்கிறதால நிறைய சத்திரிக்கை நிறைய பேர் வந்து டீயை குடிக்கிறதுனால டீ தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த தேயிலை சாயம் வந்து மூட்டு பிரச்சனையே எல்லாரும் வந்து ஒரு பின்னரம் ஈவினிங் ஆனா கொஞ்சம் என்ன சொல்ற பிளேண்டி ஒண்ணு குடிச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி குடிக்கிறேன். ஆனா அந்த பிளேண்டி தான் உங்களுக்கு 100% நீங்க சொல்ற மாதிரி உண்மைக்கும் சொல்ல போனா 100% வந்து தேய்வுகள், மூட்டு தேய்வுகள் வாரதுக்கு காரணம் சாயங்கள், அந்த சீனி, அதுலதான் நிறைய நோய்கள் வாரதுக்கான காரணம். அந்த அடிப்படையில அதுகள் வராம இருக்கணும்னு சொன்னாலும் இந்த நீங்க கொள்ளுவை வந்து நீங்க அதை எடுக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை தீர்வு காணலாம். எப்படி இந்த இனிமேலுக்கு நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் தருதோ அதோட சேர்த்து நீங்க இதையும் உங்க சமையலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்தி எடுக்கும். அடுத்தது வந்து எலும்பு பழம் பார்க்க உண்மையா சொல்ல போனா கல்சியம்ங்கிறது முக்கியம் தானே. இப்ப எலும்பு வந்து உறுதியா இருக்கணும்னு சொன்னா நமக்கு கல்சிய சத்து எல்லாம் போகணும். அந்த அடிப்படையில கல்சிய சத்து வந்து இந்த கொள்ளுல வந்து கல்சிய சத்து அதிகம் அடிக்கிறதால மூட்டு பிரச்சனை வராம நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து வந்து தசை வளர்ச்சி, புரதம் சத்துலம் வந்து நமக்கு தசை வளர்றதுக்கு முக்கியமா காணப்படும். அந்த அடிப்படையில நாம வந்து இந்த கொள்ளுல வந்து நிறைய புரத சத்து இருக்கிறதால நம்ம தசை வளர்ச்சிக்கு ஒரு பெனிஃபிட் அறிக்கும் இது அறிக்கும். அடுத்தது வந்து இரத்த சோகையை சரி செய்யும். அடுத்தது வந்து ரத்த சோயன்ஸ்னா இதுல வந்து இரும்பு சத்து இருக்கு. இதுல வந்து கொள்ளுல வந்து இரும்பு சத்து இருக்கிறதால உங்களுக்கு எல்லா சத்து மொத்தமா கிடைக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னா இந்த கொள்ளுன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இப்ப இதுல இன்னும் எட் பண்ணிக்கிட்டானே, இப்ப இதுல வந்து காளான் எட் பண்ணிக்கிறதால உங்களுக்கு ஊட்டச்சத்து இன்னும் மிக மிக அதிகமா இருக்கு. அதால தசை வளர்ச்சி, இதுல வந்து தசை வளர்ச்சிக்கும் துணை புரிகிறது. அதாவது தசைகள் வளர்றதுக்கும் துணை புரிகிறது. அது மட்டும் இல்லாம இரத்தச்சோகை அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இரத்தச்சோகை இருக்கு, சோர்வு அரிப்பாங்க, ஏலாம அந்த தன்மை எல்லாம் இருக்குதானே. அப்போ உடம்பு பெலம் இல்லாம இந்த எந்த வேலையும் செய்ய இயலாம இப்ப என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்து காலையில எலும்பினால சோர்வு அரிக்கும், இதா இருக்கு. என்ன காரணம், இரத்தச்சோகை பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்கு. அதால இதை நம்ம தொடர்ச்சியா எடுக்கலாம். ஏன்னு சொன்னா இது ஒரு உணவு தான், நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை, இது குடிக்கலாமா சாப்பிடலாமா. ஆனா இது வந்து நிறைய விதத்துல வந்து நாம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து நீரிழிவு நோயாளியும் இது ஒரு பயன்படுத்தக்கூடிய, ஏன்னு சொன்னா உடலில் சேதமான திசுக்களையும் இது சரி செய்யும். இது வந்து செரிமான பிரச்சனை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, செரிமான பிரச்சனை. இப்ப நிறைய பேர் வந்து ஹலோ இதுல வந்து செரிமான பிரச்சனை, அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து சரியான முறையில வந்து உணவுகள் வந்து வெளியேற்றப்படல. சரியான நிறைய பேர் என்ன சொன்னீங்க, அந்த நிறைய சாரி நிறைய பேர் வந்து செரிமான பிரச்சனை, அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து சரியான முறையில வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றப்படாத கழிவுகள்ங்கிறது இப்ப அதுவும் மலம்ங்கிறது வந்து ஒரு கழிவு தான். அதுவும் வந்து சரியான முறையில வெளியேற்றப்பட்டதான் சரியா இதாகும். அந்த அடிப்படையில கொள்ளு வந்து இதை நம்ம தொடர்ச்சியா சாப்பிடறதால நம்ம அதுல இருந்தும் கொஞ்சம் விடுபடலாம். இது ஒரு உணவாகவும் எடுக்கலாம், நமக்கு ஒரு நோய்க்கு ஒரு நிவாரணியாகவும் இதை நாம எடுக்கலாம். அடுத்தது வந்து நீரிழிவு நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. அதாவது வந்து தெரியும் தானே, இப்ப
சுகர் வந்தா என்ன சாப்பிடுறதுலாம் கடலை பயிர் அதோட சேர்த்து இது எல்லா வகையான சத்து மிதிக்கிறதால இதை நாம தொடர்ச்சியா எடுத்தோம்னா நம்ம சுகர் லெவல் வந்து கட்டுப்பாடுல இருக்கும். அந்த அடிப்படையில இதுவும் ஒரு பெஸ்டான ஒன்றா காணப்படும். இப்ப நீரிழிவு நோயாளர்கள் கூட இப்ப நிறைய பேர் வந்து இப்ப எடுத்து அப்ப மார்னிங் இது வந்து நிறைய பெனிஃபிட். நான் உங்களுக்கு அதுல இது என்னென்ன செய்யலாம்ங்கிறது நான் அதுல சொல்றேன். அதுல என்னென்ன சாப்பாடுகள் செய்யலாம்ங்கிறது. நீரிழிவு நோயாளர்கள் நிறைய இப்ப சாப்பாடு உணவு முறை இருக்கு. இப்ப சிறுதானிய வகையில வச்சு இப்ப நிறைய இப்ப உணவுகள் இருக்கு. அந்த அடிப்படையில நாம அதை செஞ்சதே கூடிய நிறைய நோய்கள் இல்லாம. அது வந்து வாய்க்குழி சாரி அதாவது வாய்க்குழி பிரச்சனை வந்து வரும். அதாவது வந்து வாயில வந்து பிரச்சனை அதாவது இந்த பல் வந்து சேதமடைகிற சாஞ்சல கல் வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு சத்து குறைபாடுகள் இருந்தா தான் அது நோயா மாறுது. அதே அடிப்படையில இந்த வாயில வந்து அந்த துர்நாற்றங்கள் வர எல்லாம் வந்து ஒரு குறைபாடு தான். அந்த குறைபாடு அப்ப அதால இதுல எல்லா சத்தும் இருக்கிறதால இரும்பு சத்து சம்புரதம் மக்னீசியம் எல்லாம் இருக்கிறதால இது வந்து ஒரு பற்களை வந்து உறுதியா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கும் இது பெஸ்டா ஒன்று காணப்படுது. அடுத்தது பார்த்த மனுஷனா இது வந்து இன்னொரு இதுக்கும் பயன்படுத்துவாங்க. எப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப தும்மல் இப்ப சளி சாமான் இருமல் பிரச்சனை இருக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதை அவிச்சு தண்ணியில் குடிப்பாங்க. இதை அவிச்சு தண்ணி குடிக்கிறது மூலம் நிறைய பிரச்சனை. அடுத்து வந்து மாதவிடாய் பிரச்சனை அதை நான் விட்டு நினைக்கிறேன். அதாவது வந்து புள்ள சாமான் கிடைச்சாங்க நிறைய பேர் வந்து அந்த எப்படி சொல்றேன்னு சொன்னா அந்த கழிவுகள் இருக்குதானே இப்ப கழிவுகள் புள்ள சாமான் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் அதை கிளியர் பண்ணக்கூடிய தன்மையும் வந்து இந்த கொள்ளுக்கு இருக்கு. அந்த கொள்ளு வந்து அவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான உண்டு. அடுத்து வந்து உடல்ல வந்து சூடு கூடிய இது வந்து எந்நேரம் எடுக்கணும் இல்ல. இதை வந்து ஒரு வீக்ல நீங்க 2 நாளைக்கு எடுத்தீங்கன்னாலே போதுமானது. உங்களுக்கு அந்த அதுல ஊட்டச்சத்து வந்து கிடைச்சிடும். அது வந்து அடுத்தது வந்து இது வந்து நிறைய சுவாச தொற்று நோய் அது நெஞ்சு சளி காய்ச்சல் தொண்டை வலி எல்லாத்துக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு என்னென்னு சொல்றேன்னு சொன்னா எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னா இப்படி உங்களுக்கு காய்ச்சல் சளின்னு சொன்னா நீங்க ஒரு சூப் வடிவத்துல குடிக்கலாம். சூப் காய்ச்சி ஒரு கஞ்சி காய்ச்சியோ நீங்க அதை சளி பிரச்சனை இல்லாம ஆக்குறதுக்கு குடிக்கலாம். சூப் அங்க ஈஸியா குடிக்கலாம் தானே. மிளகு சாமான் அது இதுல எல்லாத்தையும் தட்டி போட்டு நம்ம ஒரு சூப் வடியில குடிக்கக்குள்ள நமக்கு அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும் நோயும் ஒரு குணப்படுத்தக்கூடிய உண்டாகவும் இது இருக்கும். அது வந்து இந்த கொள் வந்து யாரும் பயன்படுத்தலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சிறியவர்கள் சின்ன பிள்ளைல இருந்து பெரியார்கள் வரக்கூடிய ஒன்று. இதுல எந்த சைட் எஃபெக்டோ எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் எடுக்கலாம். ஏன்றது ஒரு சிறுதானியம் தான். நம்ம எப்படி கடலை பயிர் சாப்பிடுறோம் அதே மாதிரி இதை நம்ம உணவு வரையில பயன்படுத்தலாம். ஆனா நமக்கு அதை அவிச்சு சாப்பிட மாட்டோம். எப்படியும் அதை நாம ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய வழிமுறையில நாம அதை சமைச்சு சாப்பிடலாம். அதுல வந்து இப்ப கொள்ளு பயன்படுத்தும் முறை வந்து 2 இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொள்ளு பயன்படுத்தும் முறை வந்து 2 இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சமைத்த உணவு சமைக்காத உணவு. இப்ப சமைக்காத உணவுன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுல புள்ளியல் இருக்கும். புள்ளியல் வந்து இப்ப சாப்பிடாது. இப்ப நிறைய புள்ளியல் விரும்புவாங்க அப்படின்னு சொன்னா தேங்காய் பூ அப்படி போட்டு அந்த சமபோசா உருண்டை மாதிரி கொஞ்சம் போட்டு கருப்பட்டி சாமான போட்டு உருட்டி சாமாஞ்சி போல வடிவத்துல நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பால்ல அந்த நியூட்ரி ஷேக்கு கூட அந்த தூள் இருக்கு தானே அபக்சோராவுல வந்து அப்படின்னு சொன்னா அது பவுடர் பண்ணி தானே இருக்கு. நீங்க அந்த மேக்சிமம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அதை செய்ய மாட்டேன் இல்லை. என்னது உங்களுக்கு அது குறவுறப்பா ஒரு கணக்கான வடிவத்துல இருக்கு. நீங்க அதை பிள்ளைகளுக்கு அந்த நியூட்ரி ஷேக் அப்படி கொடுக்கக்குள்ள நீங்க வந்து அதை கரைச்சிட்டு அதோட சேர்த்து கொடுக்கலாம். அப்ப அதுல அந்த கரைஞ்சி போகக்குள்ள அந்த ஊட்டச்சத்துகள் வந்து அதுல சேரும். அதால பிள்ளைகள் அதை குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படின்னு செய்யலாம். அடுத்து வந்து சமைத்த உணவு. அப்ப சமைத்த உணவுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பருப்பு கறி ஆக்குற மாதிரி ஆக்கலாம். அடுத்து வந்து சட்னி இப்ப நீங்க தோசை சாமான் அப்படி ஏதாவது சாப்பிட நீங்க சட்னி வடிவத்துல அது கூட எல்லாத்தையும் நம்ம வளமையா எல்லாத்தையும் எப்படி சொல்ல நம்ம எல்லாம் தாளிச்சு சாணிஞ்சு வேற மாதிரி செஞ்சு அதையும் போட்டு நம்ம அரைச்சி சட்னி வடிவத்துல நம்ம சாப்பிடலாம். தோசை அடுத்து வந்து இதை பவுடர் பண்ணிருக்கிறத நம்ம அரிசி மாவுக்கு கூட சேர்த்து தோசை வடிவத்திலையும் நாம இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம சூப் இதை கூட மிளகு சாமான் எல்லாம் தட்டி போட்டு இதையும் போட்டு சரி மரக்கறி சாமானையும் போட்டு நம்ம சூப் வடிவத்திலையும் இதை குடிக்கலாம். அப்ப சத்து நமக்கு சேரும். நிறைய சளி பிரச்சனை அந்த தொண்டை கரகரப்பு அதெல்லாம் லேசாகக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அப்ப அதால நாம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து இதை இந்த நாட்டு கோழி கறியல் ஆக்க கூட நாம அது கூட சேர்த்து இது எல்லாம் ரொட்டி மாதிரி செய்யலாம். நாம கோதுமை அரிசி மாவு ஏதாவது நாம பயன்படுத்தக்குள்ள அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாம ரொட்டி மாதிரி சுடலாம். இப்படி நிறைய செய்யலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஆரோக்கியம்ங்கிறது வந்து நிறைய இருக்கேனே. இப்ப நிறைய பேர் நாம இப்ப இதுக்கு
இப்ப உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கும். இதுக்கு பிறகு நீங்க ஒரு டைம் எடுக்கலாம். இது அபக்ஷராவுல வந்து உங்களுக்கு ஈஸியான வடிவத்துல வந்து ஈஸியா உங்களுக்கு தந்திருக்கு. அந்த அடிப்படையில நீங்க அதை எடுத்து வந்து ஈஸியா கறி சமைக்கலாம். நீங்க ஒரு பேக்கெட் நான் நினைக்கிறேன் 2 கறி ஒரு 4-5 பேர் இருக்கிற படத்தை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பேக்கெட் வந்து 2 பேருக்கு ஒரு பேக்கெட் 2 கப் பொரிக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்ப நீங்க 4-5 பேர் இருந்துச்சுன்னா ஒரு பேக்கெட் தேவைப்படும். அப்படி இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு பேக்கெட் 3 தரம் பாவிக்கலாம். நீங்க அப்படி ஒன்றுதான். உண்மைக்கு செல்ல போனா இது இப்படி நிறைய நோய்களுக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா இருந்தும் இந்த அளவுக்கு பெனிஃபிட்ங்கிறது வந்து அபக்ஷராவுல ஜாயின் பண்ணது பிறகுதான் எனக்கும் தெரியும். நானும் கறியெல்லாம் சமைச்சிருக்கேன். நான் அந்த எப்படி சில டைம்ல நமக்கு சாப்பிடல நான் பருப்பு கறியோட சேர்த்து சமைச்சிருக்கேன். நான் தனியே சமைச்சிருக்கேன். நான் இன்னும் சூப் சாமான் காய்ச்சினது இல்லை. ஆனா அந்த கறி மாதிரி ஆக்கி சாப்பிட்டீங்க நல்லா தெரிஞ்சுக்கு டேஸ்ட் எல்லாம். நம்ம பருப்பு கறி சமைக்கிறோட்டு சமைச்சு தாளிச்சு எடுத்து சாப்பிட்டிருக்கேன் நான். அடுத்தது வந்து இது வந்து அபக்ஷராவுல உள்ள அந்த ஹோஸ்கிராம் கறி வந்து கஸ்டமர் பிரைஸ் நீங்க வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற பிரைஸ் வந்து 1105 ரூபா. கம்பெனி உங்களுக்கு தார பிரைஸ் வந்து 970 ரூபா. இதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 7. இதே மாதிரிதான் நீங்களும் உங்களோட பர்சனலுக்கு இப்ப நீங்க யோசிக்கலாம். இது இது குடிப்போமா அப்படி சாப்பிடுவோமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஆனா எல்லாரும் இப்ப உங்களோட வீட்டுல வந்து வயசானாக்கள் இருப்பாங்க. நிறைய சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க. தெம்பு இல்லாம சில டைம்ல வயசானாக்கள் அந்த எப்படி சாப்பிட இல்லாத அளவுக்கு மிதிப்பாங்க தானே நிறைய பேர். அப்படியான ஆட்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க ஒரு சூப் வடிவத்துல இதை காய்ச்சி கொடுங்க. அவ்வளவு ஒரு சத்தா இருக்கு. இப்ப சோர்வா இப்ப ஏழாவது கட்டம் ஹாஸ்பிட்டல்ல அப்படி இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னு சொன்னா நல்லா இதா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு இதா இருக்கும். அதால நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய பெனிஃபிட் இருக்கு. உண்மைக்கும் செல்ல போனா அந்த நிறைய சத்துக்கள் அவ்வளவு சத்துக்களும் இதுல இருக்கிறதால நம்ம இதே தொடர்ச்சியா நம்ம வளமையா பாவிக்கிற தானிய வகைகளை விட இதை நம்ம எடுத்த மனுஷன் நிறைய. ஆனா அந்த காலத்துல நிறைய பேர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து பயன்படுத்துறது அதால நோய்கள் உண்மையா நிறைய பேருக்கு நோய்கள் வர்றதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கு. அபக்ஷராவுல வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அபக்ஷராவுல வந்து நிறைய ப்ராடக்ட்கள் இருக்கு. எல்லாம் வந்து இயற்கையான மூலிகைகளை கொண்டும் அதாவது இயற்கையான வழியில வந்து மக்களின் நலன் கருதி நோயில்லாத ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப அமைக்கப்பட்டதுதான் இந்த அபக்ஷரா கம்பெனி. அதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப யோசிக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து எவ்வளவோ திங்ஸ் வந்து எவ்வளவோ அறிமுகப்படுத்துறாங்க. நிறைய பேர் அறிமுகம் இல்லாத நமக்கு எடுத்து நிறைய பேர் வந்து எவ்வளவு எல்லாம் செய்யறாங்க. அந்த கடையில வர திங்ஸ்களுக்கு வந்து என்னத்தால செய்யறாங்க எப்படி செய்யறாங்க என்னங்கிற விஷயம் ஒவ்வொன்றும் என்னத்தால செய்யப்பட்டு என்னென்ன பெனிஃபிட் அந்த காலத்து உணவு முறையை பயன்படுத்தி அதை ஆராய்ஞ்சு சிறப்பான ஒரு முறையில வந்து நமக்கு ஈஸியான வழிமுறையில வந்து நமக்கு வந்து உணவாக நமக்கு தந்திருக்காங்க. உண்மைக்கும் எல்லாரும் வந்து இதுல பயன்பெறணும்னு சொல்லி இதுல வந்து கேட்டுக்கிறார்கள் மட்டுமில்ல எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுங்க. இதோட முடிஞ்சு மீட்டிங் தானே வந்தோம். இதோட முடிஞ்சு இல்லாம நீங்க வந்து உங்களோட வீட்டுல உள்ள வயசானாக்களும் கொடுங்க. நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. நிறைய பேர் வந்து நாம இயற்கைங்கிற ஒன்றோட சேர்ந்து நாம பிணைந்து வாழ்வோமாக இருந்தா கட்டாயம் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. என்ன கேட்கணும்னு சொன்னா கேட்கலாம் டவுட்டுகள். இல்லாட்டி பண்ணுவோம். கட்டாயம் எல்லாரும் மீட்டிங்களுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் மீட்டிங்கள் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கும் இப்ப நாங்களும் தான் ஒன்றும் தெரியாம ஆரம்பத்திலேயே நாங்களே ஒரு சீரோவுல அமர்ந்தோம். எதுவுமே தெரியாது. 250 கம்ப்ளீட் பண்றதுண்டா என்ன, யூஷோப் முடிக்கிறேன்டா என்ன, இன்கம் பிளான் என்ன, அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஸ்கூலுக்கு போய் உடனே எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதும் இல்லை செய்யறதும் இல்லை. எல்லாம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண நமக்கு தானாவே நமக்கு அந்த நாலேஜ் வந்துடும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து சக்சஸ் ஆகலாம். எல்லாரும் ஆரோக்கியத்தோட எல்லாரும் வாழலாம். எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்துறேன். தேங்க்யூ.